நிம்மதியோட வாழ்க்கை அமையணும், மகிழ்ச்சியா அமையணும், செல்வ வளம் பெறணும், இன்னும் நீங்க ஆசைப்படுற நியாயமானது எல்லாமே கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு திரு அன்புராஜா அவர்கள் ஐயா தான் இந்த 3 மணிக்கு தொடர்ந்து தயாரிப்பாளர். ஆபீஸ்ல வேலை வந்துட்டு இருக்கும்போது ஒரு பகல் பொழுது பெரிய கூட்டம் இல்லை, ரொம்ப விரல் விட்டு என்றது அங்கே நடமாடிட்டு இருந்தாங்க. இப்ப மேல இருந்து ஐயா தோரணமலை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற ஒரிஜினல் கதாநாயகன் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக பேச வராது. என்னன்னா ரொம்ப நாளா இந்து சார் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, தயாரிப்பாரு. நான் இங்கே வந்து ஒரு உதவி வேலை செய்யும்போது நிறைய குற்றாலம் பகுதிகளில் ஷூட்டிங் வந்திருக்கேன். நான் தனியாக படம் பண்ணும்பொழுதும் ஜாம்பாடம் கருக்கட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நான் டைரக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஷூட்டிங் போயிருக்கோம். அப்போ அந்த லோக்கல் மேனேஜர் இங்கே கூட்டு வருவாங்க, கீழே எல்லாம் நின்று பார்த்துட்டு இவ்வளவு பெரிய மலை ஆத்தாங்க இதில் ஏற முடியாதுன்னு சொல்லி தான் நான் படங்கள்லாம் திரும்பி போயிருக்கோம். இதில் என்ன ஒரு பெரிய நாட்கள்னா நேற்று எல்லாரும் இங்கே வந்துட்டோம், புகை கீட்டு ஒரு 4 மணிக்கு மலை ஏறணும், இவ்வளவு சூட்லையா மேலே ஏறணுமான்னு எல்லாருமே மொழிபெருக்கி இருக்கணும். அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நூல்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் கூட எங்களை கூட்டு போயேன்னு. நீங்க எப்படி இதை நம்பினாலும் சரி, நாங்கள் அங்கே நின்று வேண்டிக்கிட்டோம். உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு அப்படியே வந்து சில்லுன்னு ஆகி போயிடுச்சு. அந்த ரோடு நம்ம பக்கம் மழை இல்லை. இது வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே நேரம் போனோம், பிரமாதமான ஒரு தரிசனம். இந்த மலையில முதல் படி வைக்கும் பொழுது ஒரு அமைதி இருந்துச்சு. கடைசி படி உச்சத்தில் ஏறும் பொழுது ஒரு மௌனம் இருந்துச்சு. அமைதிக்கும் மௌனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அமைதி வந்து மேல் மனது சம்பந்தப்பட்டது. ஆழ் மனசுல எதையாவது பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் பல விஷயங்களையும் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அமைதி இருந்தாலும். மௌனங்கிறது மேல் மனம் கீழ் மனம் எல்லாமே சார்ந்தப்படுது. அந்த முருகன்கிட்ட போய் உயரத்தில் இருக்கும் பொழுது ஒரு மௌனம் ஏற்பட்டது. நிச்சயமா இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய மகிமை இருக்குன்றத நினைச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம செண்பகராமன் சார் பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. என்னன்னா இவங்க அன்பு சார் நிறைய சொல்லுவாரு, இது மாதிரி நிறைய ஆன்மீக பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு 3 விஷயம். ஒன்று உணவு, இன்னொன்று கல்வி, இன்னொன்று அமைதி. ஒரு அமைதியை கடமைக்கு ஒரு ஆன்மீக பணியவும், கல்விக்கு தன்னுடைய சொந்த வீட்டையே வந்து ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி வந்தவங்களுக்குலாம் காலையில அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் நின்னா ஆனால் பொங்கல் தீர்ந்து போச்சு எங்களுக்கு. அதெல்லாம் சாம்பார் சாதம் சொல்லிட்டாங்க ஒன்று. இதெல்லாம் வந்து ஒரு பிரமிப்பான ஒரு நிகழ்ச்சி, ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு உறவு பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உறவுகளை எல்லாம் மையப்படுத்தி தான் அந்த விழா நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவே இன்னும் கொஞ்சம் மிராக்கிள் இருந்தது எனக்கு. என்னன்னா உழுவாக எல்லோருக்கும் மானி அத்தாக்கு எல்லோருக்கும் அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். என்னன்னா வேலை செய்யாதவங்களுக்கு சேர்த்து உலகம் செய்யக்கூடியவங்க தான் ஒரு விவசாயி. நானும் ஒரு விவசாயி மகன் தான். ஸோ வேலை தொழில் பண்ணா கூட ஒரு விவசாயியால தான் உணவு கொடுக்க முடியும். அதனாலதான் உண்டி கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம் பாடினாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய ஜீவன் உயிர் வாழணும் அப்படின்னா அவனுக்கு உணவு தேவை. இந்த உணவு வந்து பழைய உழைப்பாளர். ஒவ்வொரு மனிதனும் எப்பெல்லாம் விவசாயியை பத்தி பெருமையா பேசுறோமோ அவனுக்கெல்லாம் நிச்சயமா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். விவசாயியை பத்தி நினைக்காதவங்க சாப்பாடு கஷ்டப்படுவாங்க. இதுதான் உண்மை. அந்த பணியை ரொம்ப நல்லா செய்யறாரு. அது மட்டும் இல்லை, நிறைய கல்வி பணிகள் செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு எங்கள் குழுவினர்களெல்லாம் கூப்பிட்டு எங்களை கௌரவப்படுத்தி உங்களோட நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி. வணக்கம் மக்களே. என்ன ரெஸ்பான்ஸ் இவ்வளோ கம்மியா இருக்குது? அவ்வளோதான் சார் பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு சார் எனக்கு உண்மையாக பேச தெரியாதுங்க. உங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சென்னை மதுரை சிட்டி விட்டு ஒரு வில்லேஜில் ஃபர்ஸ்ட் டைம் 3 முடிச்சு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் நான் பார்க்குறேன். ஐ எம் சூப்பர் ஹாப்பி அண்ட் நர்வஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் கைஸ், நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா என்கிட்ட கேட்கலாம். ஃபியூ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி.
அண்ட் அதுதான் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா எங்களை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் அன்பண்ணா கிட்ட எங்கள் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தெரியணும் நமக்கு எப்படி. ஏன்னா சிட்டி கைஸ் எப்படி தெரியுமா, அவங்க பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ இதுதான் போயிட்டு போயிட்டு ஒன்றும் வந்துருக்கலாம். ஆனால் மன நிறைவோட இந்த கோவிலுக்கு வந்து சன்னதி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புது வருஷம் தான் வந்து உண்மையான இந்த தமிழருக்கான கொண்டாட்டமா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப மன நிறைவோட இருக்கு. மலையை பார்த்தோன்னா ஏற முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தது. 10 படி ஒரு 100 படி நான் ஏறினேன். மிச்சம் இருக்க படியெல்லாம் முருகன் கூட்டு போயிட்டாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு தரிசனம்? நான் நன்றி சொல்லணும்னா ராமன் சாருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சென்னையில் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு எந்த கோவிலும் தெரியாது, எதுவுமே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாலமுருகன் கோவில் அப்படின்னு. ஏற முடியுமோ இல்லையா தெரியல, ஏறிட்டோம் கஷ்டப்பட்டு. பாதி வழி போயிட்டோம், பாதி வழி தெரியாமலே போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து தரிசனம் எடுத்தது, அபிஷேகம் பார்த்தது எல்லாம் ரொம்ப புதுசு. ரொம்ப நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கறது, கோவில கடவுளை பார்க்கறது எல்லாமே ரொம்ப நிம்மதியா இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னன்னா இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கோம். இத்தனை பேரு வெயிலும் பார்க்காம நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்படியே 3 முடிச்சு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சூரிய நந்தினிய நல்ல என்கரேஜ் பண்ணுங்க. டைரக்டர் கிட்ட கேளுங்க, நல்ல நல்ல சீட்ஸ் இருக்கு. எல்லாரும் என்கரேஜ் பண்ணுங்க. நம்மளை முருகனோட தரிசனத்தை வந்து வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு செல்வராமன் சார் வந்து எவ்வளவு வேணால் நன்றி சொல்லலாம். அதுக்கு காரணமான அவரோட சமூகப்பட்ட அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டேன். அப்புறம் முக்கியமாக நான் வந்து இந்த சந்தியில் உள்ள வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை நிறைவேற்றிட்டு அன்பு சார் இன்னும் நன்றி கடன் பெற்றிருக்கேன். லட்சுமி மூலம் உள்ள வந்தேன், மூன்று முடிச்சு உள்ள விட்டு வந்தார். அப்புறம் இவ்வளோ தூரம் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். நாங்கள் எல்லாம் ரீச் ஆகிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் டைரக்டர் நந்தகுமார் சார். அவரும் எங்களை வந்து அந்த மாதிரி காமெடியாக ஒரு சில இடத்துல டைலாக் இருக்காது, அப்போ கூட டைலாக் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி எழுதி அப்படிலாம் வந்து எங்களை வந்து அவ்வளோ தூரம் நல்லா காட்டினது வந்து நந்தகுமார் சார். அவருக்கு நன்றி. அதே மாதிரி ரைட்டர்ஸ் அவங்க வரல, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சுரேஷ் சார், முக்கியமாக சுரேஷ் சார் வந்து அப்படி அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார். அன்பு சார் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. முக்கியமாக முத்துக்குமார் சார், ஏன்னா அவர் பேரை சொல்லுன்னா அவர் அடி விடுவோம். முத்துக்குமார் சார், சார் எங்கள் மாப்பிள்ளை நியாஸ், இத்தனை எல்லாம் என் கூட வந்து என்னன்னா எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்குது. இப்போ இந்த 2 நாளாக வந்து ஷூட்டிங் மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த மகிழ்ச்சியை கொடுத்த தோரணைமலை முருகனுக்கும் உங்களுக்கும் நன்றி. முக்கியமாக செண்பராமன் சாருக்கு நன்றி. நிறைய பார்க்கும்போது 1200 படிக்கட்டுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் முட்டி வலி இருக்கு. எப்படி ஏறுவேன்ன்றது எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கு ஒருத்தங்க இருந்தாங்க, இங்கே மாறின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்னை பிடிச்சிட்டு வேலை கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாமியை பார்க்கும்போது. நான் நினைச்சாலும், நான் ஒரு வேலை நினைச்சு இங்கே வரணும்னு நினைச்சாலும் வர முடியாத ஒரு இடம் தான். ஆக்சுவலா எங்களோட ப்ரொடியூசரு, இந்த டீமு எல்லாரும் சேர்ந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஒரு பெரிய சாமி கொடுத்த வரம் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே இந்த சார் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு எல்லாமே எந்த குறையும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்கறதுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? வாழ்த்துக்கள். அகத்தியர், தேரையர், தோரணமலை முருகன் எல்லாமே உங்க கூட இருக்காங்க. நாங்கள் தேடி வரோம். உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்க, விவசாயம் சிலைக்க நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறோம். விவசாயிகளை சிறப்பித்து செல்வராமன் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான விழா எடுத்திருக்காங்க. அதாவது உணவுன்னு ஒன்று இல்லைன்னா யாருமே உயிர் வாழ முடியாது. அந்த உணவுக்கு காரணமான விவசாயிகளை மதிக்க செல்வராமன் ஐயா தன்னுடைய வீடையே பள்ளிக்கு கொடுத்து, அதாவது 1000 ஆலயம் கட்ட விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிக்கிறது முக்கியன்றதை உணர்ந்து கல்விக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க.
அவங்களுடைய நட்பு எங்கள் ஏஆர் பிலிம்பேருக்கு, எங்கள் ப்ரொடியூசர் அன்புராஜா சாருக்கு, சுரேஷ் பாபு சாருக்கு, அவங்க எங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து பேராளர் கடவுள் இவர் எப்போ நினச்சாலும் வந்துடுவார். 3 ப்ரொடியூசருக்கு எடுத்து தான் ஆரம்பித்தோம். இதுக்கு காரணமாக மிஸ்டர் சாய்குமார், சுரேஷ் பாபு சார் எல்லாமே கூட வந்து இங்கே ஆரம்பித்தோம். எங்கள் ப்ரொடியூசர் அன்பு சார் சொல்லணும்னா அவருக்கு செல்வராஜன் சார் வந்து ஒரு குரு மாதிரிங்க. அவர் வந்து எப்போ இருந்தாலும் சென்னைக்கு வந்தால் எங்கள் ஆஃபீஸ் வருவார். அவருக்கு நம்ம ஆஃபீஸ் ஒரு குரு மாதிரிங்க. அவர் வந்து பல பேர் அவர் கேட்குற வார்த்தை எம்ஜிஆர் மாதிரிங்க பட் சாப்பிட்டியான்னு கேட்பாரு இறைமை. அந்த மாதிரி நல்ல மனிதர் உங்கள் ஊரில் இருக்காரு. அதுக்காக அவருடைய தந்தையார் ஆதி நாராயணன் சாருடைய வளர்ப்பு படைப்பு தான் காரணம். அவர் கைகளிலே போய் 70 கிலோமீட்டர் வரையும் ஒரு வாத்தியாராக இருந்து எல்லோருக்கும் இந்த ஸ்கூல் இதை போட்டு கொடுத்து அந்த காலத்தில் தேர்தல். அதுக்கப்புறம் தந்தையா சிறந்த அப்பாவா பிரபாகரன் அப்படி உண்மையான பேர். உங்களுக்கு சொல்ல போனால் அருணாச்சலம் தான் தெரியும். அவருக்கு இங்கே இருந்து அது ஒரு சிறந்த நடிகை மினிஸ்டர் ஒய்ஃப் அனுப்பிச்சிருப்பாங்க மீனா, அவங்க சிறந்த நடிகை இருந்து. அதோட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காமெண்ட்டை கட்டிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அவர் பேர் வந்து திலீப் குமார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை சிறந்த நடிகர் இருந்து. இது எல்லாம் கிடைக்க முருகன் அருள் செஞ்சிருக்காரு. அது இல்லாமல் சிறந்த தயாரிப்பாளராக எங்கள் ப்ரொடியூசருக்கு முருகன் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஏஆர் அன்புராஜா சார் விருதும் சுரேஷ் பாபு அவர்களுக்கு விருதும் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் சிறந்த பிளானிங் ஒரு டேரக்டர் இருக்காரு சுதர்சன் சொல்லிட்டு. அவருக்கு இந்த மழையை ஒரு மாதம் தரிசிக்கிறமாய் வாழ்நாளே நடத்தாரு. தரிசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த விருதையும் முருகன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து மெய் செஞ்ச வழி விஷயம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டில் ஒரு விருது வாழ்ந்தது, அது உங்களை வாழ்க்கை நல்ல உள்ளங்கள் முன்னாடி வாழ்ந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். நீங்கள் முன்னாடி எப்போதும் பார்ப்பீங்க, நாங்கள் எப்போதும் வந்து பார்க்க முடியும். இந்த முன்னாடி எல்லாரையும் நல்லமுறை நல்லபடியாக வச்சிருக்கோம்னு வேண்டிக்கிறேன். யாரையாவது நமது எல்லாத்துக்கும் மேலே சொல்லப்போனால் இந்த டேரக்டரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து விஜயகாந்த் சாருடைய கம்பெனியில் தொடர்ந்து வளர்ந்தவர். அது ஆக்சுவலாக விஜயகாந்தோடைய தென்னவன்ற ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துடைய இயக்குநர்கள் தான் இவருடைய இதுதான். இவருடைய கதையெல்லாம் வந்து ரமணா அந்த படத்தில் தென்னவன் பார்த்துருக்கீங்க. அவர் நிறைய ஜாம்பவான் படம்லாம் பண்ணாங்கன்னா அவர் வந்து நம்ம கம்பெனியில் பண்ண முதல் சீரியல். அவர் சீரியல் பண்ணது கிடையாது, ஃபுல்லாக படம் தான் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணக்கூடிய முதல் மெகா தொடர். அவர் சிறந்த முதல் பக்தர். அவர் வந்து பண்ண முதல் தொடருக்கு ஏற்கனவே சன் டிவி வந்து சிறந்த இயக்குனர் அவார்டு கொடுத்துருச்சு. இந்த வருஷத்துடைய சிறந்த இயக்குனராக அவார்டு அமைச்சிருச்சு. சன் குடும்பங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதை விட பெரிய விருது முருகன் இப்பொழுது இந்த சிறந்த இயக்குனர் விருது நந்தன் சி முத்தையா அவர்களுக்கு இந்த விருது கிடைக்க பெருமையாக நினைக்கிறேன். அவர் கடைசியாக சொல்லணும்னு மறந்துட்டேன், ஆனால் அவர் தான் வந்து 10ஆ சொல்லியிருக்கணும். அவர் பெஸ்ட் டைரக்டர். அவருக்கு உங்களுக்கு முன்னாடி அவார்டு கிடைக்கிறது பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் நான் புத்தா பஞ்சபுரிய செல்வகரம் ஐயா அவருக்கு நாங்கள் அவருடைய பணி தொடரவும் அதுக்கு சப்போர்ட் எங்களால் என்ன முடிச்சதோ அதை பண்ணுவோம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு தேவை. முருகன் உங்களுடைய இருக்காரு. நன்றி, வணக்கம். பொதுவாக கதாநாயகனாலே கொஞ்சம் மூடியா அவளை ஒதுங்கி நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டோம். இவங்க எப்படி முதல் வருஷத்துலேருந்தே நம்ம கூட படித்தவர் மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசி அது ஒரு ரொம்ப என்ன சொல்ற ஒரு நெருங்கின சொந்த மாதிரி ஆகிட்டாப்புல. திரு நியாஸ் கான் அவர்களுக்கு திரு பிரசன்னா அவர்கள் இருந்து வாங்குகிறார். திரு பாரதி ஐயா அவர்கள். திட்டமிடல் மாதிரி அவங்க குணமும் ரொம்ப இனிமையானது, ரொம்ப பலருக்கு பிறந்த மாதிரி. கொஞ்சம் வாய் தான் ஜாஸ்தியா தெரியுது. நீங்க ஆபீஸ்ல பேசும்போது சொல்றேன். மற்றபடி அருமை சகோதரர் திரு கே முத்துக்குமார் அவர்களுக்கு இந்த திருவண்ணாமலையான் விருது வழங்குவதில் இந்த நிர்வாகமும் பக்தர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வழங்குவவர் சகோதரன் ஜீவா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த ஜீவா அண்ணனை பற்றி சொல்லணும்னா இங்கே வந்தாலும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பசிரீதியாக இருப்பது வந்து இந்த ஜீவா அண்ணன். அவர் எனக்கு அவார்டு கொடுப்பாருன்னு முருகன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கையில் வாங்கல 2 பேர் கையில் கிடைக்க நினைச்சேன். ஒன்று செல்வராம ஐயா இல்லை ஜீவா அண்ணன் சேர்ந்து கொடுத்தது ரொம்ப சிறப்பு. இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். என்னை பிடிச்ச வந்து சும்மா அந்த கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு வரல.
ஏன்னா உங்களுக்கு எல்லாம் உங்க முருகனை பத்தி ஒரு உண்மையை சொல்றோம். அவர் கனவுல ஒரு மலை வருது, அந்த மலையில மேல ஒரு சொனை இருக்கு, சொனை தனிப்பட்டியா இருக்கு, அங்க இந்த மலைக்கு எங்க இருக்கு அப்படின்னு அவர் தெரியல. அப்போ அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி போன மலை வந்து பார்த்தா அவர் கனவுல என்னென்ன கண்டாரோ அத்தனையே இருக்கு. ஒரு பச்சை வேசி கட்டி அவர் தீர்த்த தள்ளி ஒன்று ஊத்துறாரு அப்படின்னு கனவுல. அதுக்கு வரையும் எவன் பக்கெட்டை தொடல, அவர் கிட்ட போறாரு, சம்மந்தம் இல்லாம பச்சை வழி கிட்டவர் வந்து அந்த தண்ணியை அவர் ஊத்துறாரு. அவர் கனவு வந்தது அப்படி லைவா நடந்தது. ஏன் சொல்றேன்னா உங்க பக்கத்துல இருக்க முருகனை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாது, எங்களுக்கு நல்லா உணர்ந்துருக்கோம். இந்த முருகத்தர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த தர்மராஜ் அந்த படி கட்டி ஸ்டெப் ஸ்டெப்பாக போறாங்களோ அது வரைக்கும் பிடிச்ச ஒரு லைஃபோ ஸ்டெப் ஸ்டெப்பாக வளர்ந்து அவரும் ஒரு நாளைக்கு ஒரு 500 பேருக்கு வேலை கொடுத்து உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால நீங்களும் முருகனை மனதார வேண்டுங்க, நினைச்சது நடக்கும். பவர்ஃபுல்லான இடம் இது. உறுதுணையா இருக்கு. இவங்க தோழமைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு. பல தொலைக்காட்சி தொடர்ந்து அந்த தோழமை வளர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோரணமலைக்காக ஒரு கந்தசஷ்டி கவசத்தை இந்த குழுவே சேர்ந்து தயாரித்து அதை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு சில வரிகள் உங்கள் செல்வருக்கு இந்த காட்சிகளை சேர்த்து கூட நம்ம அடுத்தால டிவியில ஒளிபரப்பலாம். இது சீக்கிரமா நீங்க எல்லாரும் இருக்கக்கூடிய காட்சிகளோட விரைவில் பல சின்ன திரைகளில் இந்த கந்தசி கவசம் ஒளிபரப்ப முயற்சி செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது எழுத்தாளர் பாலநந்தன் அவர்கள் நமது தயாரிப்பாளர் திரு ஏ அன்பழகன் அவர்களுக்கு விருது வழங்குகிறார்கள். இப்போ கண்ணான கண்ணே மற்றும் நெடுந்தொடர் மூன்று முடிச்சு பற்றி இந்த குழுவை பற்றியும் நம்ம மலர் டீச்சர் அம்மா ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் பிலிம் வேர்ல்டு குழுவினரின் கண்ணான கண்ணை என்ற தொடர் வந்து இந்த திருமலை கோயில் இந்த தோரணமலை கோயில்ல எடுத்தாங்க. அதுல நடிகர் பப்ளு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு நீண்ட நாள் கனவு என்ன அப்படின்னா இந்த தோரணமலை கோவிலுக்கு என்னுடைய குடும்பத்தோட ஒரு தடவை வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி உருக்கமா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மூன்று முடிச்சு தொடரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. நான் டெய்லி 8 மணிக்கு ட்ரெயின்ல ஸ்கூல் முடிஞ்சு ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பேன். தினமும் லேடிஸ் எல்லாரும் பேசுறது எல்லாம் இந்த மூன்று முடிச்சு தொடரை பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா 8 o'clock தான் இந்த ட்ரெயின் வரும். 8:30க்கு இந்த சீரியல், அந்த டைமை மாத்திராதீங்க. 8:30க்கு அந்த சீரியல் கண்டிப்பாக போன உடனே வீட்டை ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மூன்று முடிச்சு பார்த்துட்டு தான் அதுக்கடுத்து சமையலே பண்ணுவாங்க போல. அந்த அளவுக்கு இந்த மூன்று முடிச்சு தொடர் மக்கள் மனதுல வந்து எல்லார் மனதிலும் இடம் பெற்று விட்டது. அப்புறம் வந்து இந்த மூன்று முடிச்சு தொடர்ல சாதாரணமாக இந்த இது பண்ணுவாங்கல்ல, இந்த என்ன அப்படின்னா கோவில்ல வந்து ஸ்டிக்கர் ஒண்ணு வந்து மூன்று முடிச்சு தொடர்ல வந்து ஒரு கார் வந்து என்ன செய்யும், அந்த ஹீரோவினுடைய பங்களாக்குள்ள போகும். அந்த பங்களாக்குள்ள போறப்ப அந்த கார்ல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க, தோரணமலை முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வந்து கலசநீர், புனித நீர் கலசநீரை கொண்டு வந்து நேரா ஹீரோவுடைய அப்பாட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பௌர்ணமி கிரிவலம் வந்து இந்த கலசநீர், புனித கலசநீர் எங்கள் வீட்டுக்கு வருகிறது, தோரணமலையிலிருந்து புனித கலசநீர் எங்கள் வீட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தோரணமலை வந்து தோரணமலை முருகன் வந்து உலகம் முழுவதும் புகழ்பெற்று காணப்படுகிறது என்பது மிக்க மகிழ்ச்சி. அப்புறமா வந்து கந்தசஷ்டி கவசம் அது சொல்ல மறந்துட்டேன். கந்தசஷ்டி கவசம் வந்து முதல்ல அந்த தொடர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்பொழுதே வந்து தோரணமலை முருகனை காட்டும் பொழுது ரொம்ப பார்க்கணும்னு அதுக்கப்புறம் தான் நானே ஆசைப்பட்டேன். அந்த கந்தசஷ்டி கவசத்துல ஒரு எல்லாத்துக்கும் சிகரமாக விளங்குது என்ன அப்படின்னா, அந்த கந்தசஷ்டி வந்து புதிய மெட்டு அமைத்து அதுல வந்து நடு இடையிடையே எல்லாத்தையும் வித்தியாசமா இருக்கும். அந்த மெட்டு ஓம் ஓம் அப்படின்னு சேர்த்து அழகா அந்த இது கொடுத்திருப்பாங்க. அதை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த கந்தசஷ்டி கவசம் எல்லாத்தோட வித்தியாசமா அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதை கேட்டு மக்கள் எல்லாம் டெய்லி தோரணமலையில வந்து காலையில நான் தினமும் ஞாயிறு வந்து காலையில மேலே ஏறிடுவேன்.
தினமும் காலையில வந்து அந்த கந்த சஷ்டி திருப்புகளுக்கு அப்புறம் இந்த கந்த சஷ்டி பாடல் தான் என்ன செய்வாங்க போடுவாங்க. அதை கேட்டுட்டே ஏறுவதற்கு வந்து ரொம்ப சுகமா இருக்கும். அந்த அலுப்பும் தெரியாது. சாமியை நினைச்சுக்கிட்டே கோயில்ல ஏற வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக கேஆர் பிலிம்ல எடுத்தாங்க தெய்வீக உறவு திரு ஜெய்சாய்குமார் அவர்கள். இவர்கள் இயக்குனர் பாலா மற்றும் தரணிசாரிடம் அசோசியேட் டைரக்டராக பணிபுரிந்தவர். சிங்கம் இயக்குனராக இருக்கும்போது அவருடனும் பணிபுரிந்தவர். தற்போது இவர் இயக்கி வெளிவர இருக்கும் ஜெஸ்ஸி திரைப்படம், அதற்காக இவர்கள் தயாராகி வருகிறார்கள். அந்த திரைப்படம் விரைவில் வெளியாகி அவர்கள் இது நமது மண்ணின் மைந்தர் ஆய்க்குடியைச் சேர்ந்தவர். இவர்களும் திரை வானில் மின்னும் நட்சத்திரமாக பெரிய இயக்குநராக வர பிரார்த்தனை செய்து வாழ்த்துக்களுடன் இந்த சிறப்பு விருதை திரு கண்ணனத்தான் அவர்கள் வழங்குகிறார்கள். கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டுகிறோம். கை கொடுக்க வேண்டியதாண்டே. ஒன்று சொன்னாரு கை கூட ஒன்றுமே சொன்னாங்க. கை கொடுக்கியா? கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் 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 தள்ளி அவரு சரி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தள்ளிலையா உள்ள தள்ளில ஒரே நிமிஷம் நீங்க வீடியோ முடிச்சா அப்படியே பாருங்க.